பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென கருமையானவர்களே, நம்மில் அநேகர் ஆண்டவரிடத்துல இப்படியாய் கேட்பதுண்டு. ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேனே, ஆலயத்திற்கு வருகிறேனே, காணிக்கை கொடுக்கிறேனே, வேதத்தை வாசித்து தியானிக்கிறேனே, ஆனாலும் ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று நாம் சில நேரங்களில் ஆண்டவரிடத்துல கேட்பது உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாங்கான காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை சற்று நாம் நம்மையே சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செத்த ஈ பரிமள தைலம் முழுவதையும் கெட்டுப்போக பண்ணுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்திருந்தாலும் சின்ன ஒரு பொல்லாங்கான காரியங்கள் நம்முடைய மொத்த ஜீவியத்தையும் அது கேடுள்ளதாய் மாற்ற போதுமானதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையில அவனுக்கு விசேஷித்த ஒரு அபிஷேகம், பெலிஸ்தரை அழிக்கும்படியாக அவன் மீது ஆண்டவர் ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருந்தார். பெற்றோருக்கு இணங்காதவனாய், பெற்றோரிடத்துல வெளிப்படையாய் சொல்லாதவனாய், அவனுடைய வாழ்க்கையில தாறுமாறான வழிகளுக்கு அவன் இடம் கொடுத்தான். இறுதியிலே தெளிலாளுடைய வஞ்சகத்தில் அவன் சிக்குண்டவனாய், கண்கள் குருடாக்கப்பட்டு முடிவிலே அவன் மறிக்க வேண்டியதாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில பழக்க வழக்கங்கள் இது சின்ன காரியம்தானே என்று அநேக காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் அது எவ்வளவு ஆபத்தானது என்று பின்னர் தான் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்ற தடையாக காணப்படுகிற நண்பர்களாய் இருக்கலாம், நம்முடைய பழக்க வழக்கங்களாய் இருக்கலாம், ஜென்ம சுபாவங்களாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய பாதையிலே நடக்காதபடிக்கு நம்மை தடை செய்கிற மோசமான காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று நாம் முதலாவது விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை அடையாளம் கண்டு கொண்டு இன்றே அவைகளை நம்மை விட்டு விலக்குவோமே ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நியமித்து வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் தடையின்றி பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.